வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னன்னா, நம்ம மத்திய பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் இருக்கும். இதில் வந்து வியூ டீட்டெயில்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் மேல் அண்ட் ஃபீமேல் இன் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஃபார் த இயர் ஆஃப் 2024 to 25. ஸோ வந்துட்டு மொத்தமாக அதாவது எல்லை பாதுகாப்பு படையில் வந்துட்டு மேல் ஃபீமேல் கேண்டிடேட் கான்ஸ்டபிளுக்கான வேக்கண்ட் தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 3558 வேக்கன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 3406 வேக்கன்சி மேல் கேண்டிடேட்ஸும் 182 வேக்கன்சி வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஒதுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் 27,700 69,100 வரையும் உங்களுக்கு 7th CPC லெவலில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து எக்ஸாமுக்கான எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இதில் வந்து கரெக்ஷன் விண்டோஸ் பற்றி இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் 100 ரூபாய் வந்துட்டு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்துட்டு 50 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 50 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸ்க்கும் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் எந்தெந்த போஸ்ட் போடுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மொத்தம் ஆன்லைனில் தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். சிஎஸ்சி சென்டரில் அதாவது காமன் சர்வீஸ் சென்டர்லேயும் நீங்கள் கட்டலாம், நீங்கள் நெட் சென்டர்லேயும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விமன் கேண்டிடேட்ஸ் அண்ட் SC ST இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது, அதாவது ஃபீஸ் இல்லை உங்களுக்கு. ஸோ நீங்கள் வெறும் 50 ரூபாய் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது தான். ஸோ 50 + டேக்ஸ் வரும் உங்களுக்கு 18% GST வரும். ஸோ அதை நீங்கள் பே பண்ணாலே போதுமானது தான். ஸோ எந்தெந்த ஏரியாவில் வந்துட்டு எக்ஸாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, லட்சத்தீப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூரில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ பெங்களூருக்கான லொக்கேஷனும் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த 5 மாநிலத்தில் இருக்கிறவங்க இங்கே பெங்களூரில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 to 25 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு SC ST இருந்தீங்கன்னா நீங்கள் 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. OBC கேட்டகரியா இருக்கிறவங்க வந்துட்டு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் ஸோ கார்பெண்டர், பிளம்பர், பெயிண்டர், எலக்ட்ரிஷியன், பம்ப் ஆப்ரேட்டர் அண்ட் அப்போல்ஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு ITI கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ITIயில் இந்த நீங்கள் இதுக்கு ஏற்ற கார்பெண்டர், பிளம்பர் இந்த மாதிரி கிரேடில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே காப்லர், டைலர், வாஷர்மேன், பார்பர், ஸ்வீப்பர், கோஜி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதுமானது தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 10th முடித்தவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே வந்துட்டு நீங்கள் கான்ஸ்டபிள், குக் ஆர் வாட்டர் கேரியருக்கு முடித்தவங்க, வெயிட்டர் இதை முடித்தவங்க நீங்கள் வந்துட்டு 10th முடிச்சுட்டு அடுத்து வந்து நேஷ்னல் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க், ஸோ இதை வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது ஃபுட் ப்ரொடக்ஷன், கிச்சன் இதில் வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக வேணும் நீங்கள் குக்குக்கு அப்ளை ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா கேட்டகரியில் இருக்கிறவங்க மேல் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ப்ளஸ் வந்து செஸ்ட் வந்து 75 to 80 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஃபீமேல் வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் 155 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹைட்டு. உங்களுக்கு செஸ்ட் வந்துட்டு நாட் அப்ளிகபிள் போட்டிருக்காங்க. ஸோ மீதி வந்து SC ST கேண்டிடேட்ஸ் வந்துட்டு யூனியன் டெரிட்டரிஸ் இவங்களுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 165 இருந்தாலே போதுமானது தான். அதுக்கு மேலே நீங்கள் மேற்பட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கு 165க்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்துட்டு 75 to 80 இருக்கணும். நார்மலில் வந்து 75, விரிந்த நிலையில் வந்துட்டு 80 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நல்லா கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ விஷன் மினிமம் இதெல்லாம் வந்து கண் பார்வை இதெல்லாம் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் இருக்கும். ஸோ எக்ஸாம் முடிச்சிட்ட உடனே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்துட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு நடத்துவாங்க. ஸோ
ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 கிலோமீட்டர் ரேஸ் இருக்கும். ஸோ இதில் 5 கிலோமீட்டர் ரன்னிங்கில் வந்து 24 நிமிஷத்தில் கடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் வந்துட்டு 8.30 நிமிஷத்தில் கடக்கணும். ஸோ அடுத்து வந்துட்டு நிறைய உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எடுத்துவாங்க. அடுத்து வந்துட்டு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் 2வது தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 கேட்டகரியில் கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் நாலேஜ்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், அனலிஸ்டிக் ஆப்டிடியூட் அண்ட் அபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். பேசிக் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ இங்கிலீஷ் தான் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும். ஸோ ஹிந்தி வந்துட்டு அதற்கான நார்த் சைடில் இருக்கிறவங்களுக்கு அது எலிஜிபிள் ஆகும். ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷ் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம எழுதலாம். ஸோ டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு 100 கொஷின்ஸ்க்கு 100 மார்க் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு 120 நிமிடங்கள் கொடுப்பாங்க, அதாவது 2 மணி நேரம் உங்களுக்கு இருக்கும். ஸோ தேர்ட் பேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்டேஷன் ஒன்றும் இல்லை, உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எது சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக பார்ப்பாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இதில் ஓபிசி கேண்டிடேட்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ மார்ச் இறுதிக்குள்ளே வந்துட்டு அதுக்கான எக்ஸாம், அதாவது அதுக்கான ஓபிசி நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு மார்ச் ஃபஸ்ட்டு வீக் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறீங்கன்னா இந்த வருடத்தில் இருக்கிற மார்ச், இப்போ 2025 மார்ச்லேயே உங்களுக்கான இது முடிஞ்சிடும். ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்ம இந்த டேட்டில் அப்ளை பண்ணால் அடுத்த ஒரு வருஷம் வரையும் கிடையாது. நீங்கள் மார்ச் 31 உங்களுக்கான ஓபிசி வேலிடேட் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஓபிசின்றது வந்துட்டு நம்ம 1 இயர்க்கு ஒன்ஸ் பண்ணால் போதும் அப்படி கிடையாது. நீங்கள் எந்த நாள் அப்ளை பண்ணுறீங்களோ, எப்போ அப்ளை பண்ணாலும் மார்ச் 31 வருடம் மார்ச் 31 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஓபிசி எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் ஓபிசியை ரெனியூவல் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்ன்றதுக்கான ஆதாரமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ ட்ரேட் டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ டேட்டூஸ் எல்லாம் இந்தந்த டேட்டூஸ்க்கான லொக்கேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.